வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம 2026 தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். கிட்டத்தட்ட 300 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் மிக்க நன்றி. பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் நிறைய கிடைக்கும். நம்ம டெய்லி வீடியோஸ் போடலான்னு இருக்கிறோம். அதனால தாராளமா கிடைக்குங்க. தாராளமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மிக்க நன்றி. சந்திரனை, அதாவது தனுசு ராசிய குரு பகவான் பாக்குறாங்க. அப்படி அவர் பார்த்தாலும் தன் ராசியை தானே பார்த்தாலும் அவர் வக்ரகதியில இருக்கிறதுனால சுப பலன்கள் கொஞ்சம் குறையுதுங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு வக்ரகதி நிவர்த்தி ஆகுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தனலாபத்தையும் மத்த விஷயத்தையும் தாராளமா கொடுப்பாங்க அப்படிங்கிறது. சரிங்களா? 2ஆம் இடத்தை எந்த கிரகமும் பார்க்கலைங்க. சுபயோகங்கள் பாத்தீங்க அப்படி சொன்னோம்னா 4ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. தனலாபம் 4ல உட்கார்ந்து இருக்கு. அப்படின்னா யோகத்தை கொடுக்கும். அப்படின்னா தனலாபம் கொடுக்கும். ஆனா என்னன்னா கொஞ்சம் தடை ஏற்படுத்தி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். தைரியம், வீரியம் அப்படின்னு சொல்ற இடத்துல ராகு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னா அதெல்லாம் பெருக்கி விடுவாங்க அப்படின்னு அர்த்தம். முயற்சியும் உங்களுக்கு பல மடங்கு பெருகக்கூடிய யோகத்துல இருக்கு. தாராளமா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா அதுல வெற்றியையும் நீங்க அனுபவிக்கலாம் அப்படிங்கறத எடுத்துக்கணும் தனுசு ராசிக்காரங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காங்க. வண்டி வாகனம் எதுலயாவது முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுல நட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருங்க. தாய்க்கு உடல்நல பாதிக்கப்படலாம். குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு படிப்பும் கொஞ்சம் தடபடுத்தக்கூடிய அமைப்பு 2 ஆண்டு காலத்துக்கு இருக்கு. நீங்க என்ன சொன்னீங்கனாலும் குழந்தைகள் படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆனா ஞானத்தை கொடுத்துருவாரு அப்படிங்கறது கணக்கு தான். இருந்தும் மந்தத்தன்மையை கொடுக்குங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதனால கொஞ்சம் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கல்வியை கொடுத்தீங்கன்னாவே போதும். தாராளமா நல்லா இருக்கும். இந்த 4ஆம் வீட்டுக்கு சொந்தக்காரன் வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல உச்சபலனை கொடுக்கறதுனால அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஒரு படிக்கக்கூடிய விஷயத்தையும் குருவோட பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் செயல்பாடுல வேகமும் எல்லாத்தையும் கொடுத்துரும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். தொழில் பெருக்கமும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கிட்டத்தட்ட வைகாசி 18ஆம் தேதிக்கு மேலதான் அதிக அளவுக்கு பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஓராண்டு காலத்துக்கு நல்லா இருக்குங்க. தொழில லாபமும் வெற்றியையும் போற இடத்துல நல்ல பேரையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்குங்க. சரிங்களா? அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவும் செய்யறது சிறப்பா இருக்கும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும், திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு பகவான் வர வைகாசிக்குள்ள பண்ணி கொடுப்பாங்க. அதுவும் கொஞ்சம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். தாராளமா அதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். கொஞ்சம் கடன் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொஞ்சம் அதிகரிச்சு கொடுப்பாங்க. தீரா கடனை வச்சுக்கோங்க. அதுவும் உங்களுக்கு வெற்றியையும் சிறப்பையும் கொடுக்கும். சுப கடனா வச்சுக்கோங்க. அதுவும் நல்லதுதான். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் சுப கடன் தான் உங்களுக்கு பின்னாடி அது சொத்துக்களா மாறக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்களோ ஒழிஞ்சு மற்றபடி ஆஸ்பத்திரி விரயத்துக்கு அதுக்கு இதுக்குன்னு கடன் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த கடனை கட்டவே முடியாதுங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். 7ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து இருந்தா நல்ல மனைவி உங்களுக்கு அமைவாங்க அப்படிங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது. அவங்க சொல் பேச்சு கேளுங்க, வாழ்க்கையும் கொஞ்சம் முன்னேற்ற கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல கொஞ்சம் விபத்து சம்பந்தப்பட்டது வந்து சேரும். கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? 8க்கு உண்டானவன் வந்து இங்க பாத்தீங்கன்னா தனுசு ராசியிலேயே உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிற காரணத்தினாலதான் அந்த விபத்துகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தந்தைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை கொடுக்கலாங்க. இது சில சமயம் பூர்வீக சொத்துக்கள்லையும் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கலாங்க. இல்ல நீங்க வாங்கியிருக்க சொத்துலயே ஒரு சில நேரத்துல பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். இல்லைன்னா கோர்ட்டு கேஸுக்கு கொஞ்சம் அலைய வேண்டிய சூழ்நிலையும் கொஞ்சம் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. 10ஆம் இடத்தை சனி பகவான் பாக்குறது கொஞ்சம் தொழில் பெருக்கத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுப்பாங்க அவர் பாக்குறது. ஆனா அதுலயும் கொஞ்சம் ஒரு பிரச்சனையை கொண்டாந்து வச்சுட்டு அந்த தொழில் பெருக்கத்தை கொடுப்பாங்க. அந்த பிரச்சனையும் கொஞ்சம் தீர்வுக்கும் கொஞ்சம் நீங்க செயல்பட்டு எடுத்து லாபம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு இல்லைங்க. 3 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? கொஞ்சம் விரயமும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால சுப விரயம் செஞ்சு வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு சிறப்பு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்க ராசியை பொறுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள். இது ஒரு 10% வேலை செய்யுங்க. இது கோச்சார பலன். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு நம்ம சுய ஜாதகம் இருக்குங்க. அந்த சுய ஜாதகத்துல நடக்கிற தசா புத்தி தான் 75% பலனை கொடுக்கும். அப்பனா உங்களோட ஜாதக ரீதியா
இதுல 3 நட்சத்திரம் இருக்குங்க. மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். கிட்டத்தட்ட 3 பேர் தசாபுத்தி நடத்துறாங்க பிறப்புல இருந்து. இப்போதைக்கு உங்களுக்கு அதுக்கேத்த மாதிரி தசாபுத்திகள் மாறலாங்க. இந்த தசாபுத்தி உங்க லக்கணத்துக்கு சாதகமா இருந்ததுன்னா 75% பலன் நல்ல பலனை கொடுத்துருவாங்க. அது சாதகமா இல்லைன்னா தான் பிரச்சனைகள் உங்களை வந்து சேரும். கிட்டத்தட்ட அதுவும் சேர்ந்து 85% பிரச்சனைகளோட போய் உங்களை முடிக்க வைக்கும். அதனால உங்க பிறப்பு ஜாதகம் துல்லிய பலனை கொடுக்கும். பிறப்பு நேரம் இன்னும் துல்லிய பலனை கொடுக்கும். போய் ஜோதிடரை போய் பாருங்க. புது வருஷத்துக்கு உண்டான அமைப்புக்கு ஜோதிடரை பாருங்க. பக்கத்துல இருக்க எந்த ஜோதிடர் வேணாலும் பாருங்க. அவங்க ஏதாவது கோயிலுக்கு உங்களை போக சொல்லுவாங்க. அந்த கோயிலை போய் மண்ணமிதிங்க. நீங்களா இஷ்டப்பட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டு இருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதுக்கு ஏத்த மாதிரி உங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிற கோயில்களுக்கு போனீங்கன்னா பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இங்க பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. சரிங்களா? இந்த ராசி தான் பெஸ்டான ராசி அப்படின்னு ஒரு ஜோதிடர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அப்படிலாம் கிடையாதுங்க. அவங்களோட பிறப்பு ஜாதகத்துப்படி என்ன பலன் இருக்கோ அதுதான் வந்து சேரும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு மாறும். 12 கோடி பேத்துக்கு ஒரே மாதிரி நடக்குமா அப்படின்னா நடக்காதுங்க. சரிங்களா? இன்னைக்கு நல்லா இருக்குன்னு போட்டிருப்பான். சிம்மராசிக்காரனுக்கு நல்லா இருக்குன்னு போட்டிருப்பான். இன்னைக்கு விபத்து நடந்தா அவன் செத்து போயிடுவான். அதுக்காக என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தான் இருக்குங்க. நம்ம சும்மா ஓவரால் நான் எல்லா பலனையும் ஒட்டுக்கா எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறது தப்புங்க. நம்ம ஜாதக ரீதி என்ன பலன் இருக்கோ அது வந்து சேரும். அவ்வளவுதான். அதை நம்புங்க, அவ்வளவுதான். சரிங்களா? அதனால உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டே பாருங்க. அதுக்கு உண்டான கோயில்களுக்கு போங்க, வழிபாடு எடுத்துக்கங்க. அது உங்களை பிரச்சனையில இருந்து நிவர்த்தி பண்ணும். மிக்க நன்றிங்க. அப்படி ஏதோ சந்தேகமா இருந்தாலும் கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு தேவையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் என்ன கிடைக்கலாங்க. நன்றி, வணக்கம்.